மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் இந்தியை எதிர்ப்பதற்கு அன்று தன் உயிரை நீத்த இருக்கிற தமிழ்நாட்டிலே தன் உயிரை நீத்த தாளமுத்து நடராஜன் போன்ற முக்கியமான இந்த பகுதி இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவர்கள்லாம் தன்னை இந்திய தமிழ் மொழியை காப்பதற்காக இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தன் உயிரை நீத்த நாள் இந்த நாள். அதற்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள். இந்த நாள் அனைத்து இந்திய அண்ணா திமுக மட்டும்தான் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு விழா எடுக்க வேண்டும். இந்த நாளிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாள். அஞ்சலி செலுத்தக்கூடிய தகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திமுக மட்டும்தான் இருக்கிறது. பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டிங் போட்டு மொழிப்போர் தியாகிகள் இருக்கும்போது இன்று வர்ண பகவான் நம்மை சோதனை செய்து கொண்டிருக்கிறார். பகலிலே சூரிய பகவான் சோதனை செய்து, இரவிலே வர்ண பகவான் சோதனை செய்கிறார். எத்தனை சோதனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் வருவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இதுதான் அதற்காகத்தான் இன்று இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அனைவரும் சிறப்பான முறையிலே அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தனர். விடாது மழை பெய்தாலும் விடாமல் நாங்கள் கழகப்பணி செய்வோம் என்பதற்கு இது ஒன்றுதான் எடுத்துக்காட்டு. ஆங்காங்கே மகளிர் நிற்கிறாங்க. ஆகவே இதை சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சியாளர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசாமல் போனால் என் நெஞ்சு பதப்பதற்கும் இரவிலே தூக்கம் வராது. நான் போய்விட்டேன் என்றால் இரவிலே எனக்கு படுத்தால் தூக்கம் வராது. ஏனென்றால் கேடுகட்ட ஆட்சி இந்த ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. குழந்தை முதல் பாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்கே தமிழகத்தில் வாழ்கின்ற பெண்கள் எல்லாம் இந்த மாடல், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார். எல்லா பெண்களும் பயந்துதான் வாழ்றாங்க. ஒருவித அச்சத்தை தமிழகத்து மக்களுக்கு இந்த அரசு உருவாக்கி விட்டது. என்ன சொன்னார் என்ன எல்லாம் பொய் தான். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி என்று அமைச்சிருக்கோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கழக பொதுச் அண்ணன் எடப்பாடியார் என்று எல்லாரும் சொல்லிட்டாங்க. தினகரன் சேர்கிறார். ஏன் சேரக்கூடாதா? ஒப்ப மவன ஏன்டா சேரக்கூடாது? கேடு கட்ட நாய்களை ஏன் சேரக்கூடாது? யார் அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் மோடியே இந்தியாவிலிருந்து பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்கின்றார். இதுக்கு இது உங்களுக்கு வயிறு எரியுது. நேற்று என்டிஏ கூட்டம் நடந்த உடனே ஸ்டாலின் குடும்பம் ஒரு 158 பேர் இருக்கான். வயிற்று எரிச்சல். ஐயோ, நம்ம நினைச்சதெல்லாம் போச்சு, பாலா போச்சு, நம்ம ஆட்சி போச்சு, மக்கள் நம்மளை வெறுக்கிறார்கள் என்று இன்று ஆட்சியை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஓட்டு கேட்டு போனாலே போதும். தமிழகத்து மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை கழக பொதுச் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். பல கட்சிகள் கூட்டணியில் வரும் சொன்னார். நாங்க வெளியில சொன்னோம். அவர் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சொன்னார். எங்களுடைய சண்டை நம்மளுடைய தாய் கழகத்தை நாங்க இணைஞ்சிருக்கோம், நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம். ஏன் சொல்லக்கூடாது? உங்க கூட கூட்டணி எடுத்துக்க. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, மதிமுக என்ன பண்ணுச்சு? மழை அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. நன்றி, வணக்கம். இந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்தை திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் மாணவரின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டேவிட் ராஜன் அவர்களே, புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் போர்படை தளபதியான நமது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அஞ்சா நெஞ்சம் அண்ணன் அலெக்சாண்டர் அவர்களே, இங்கு சிறப்புரை ஆற்ற வந்துள்ள நமது கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் நாரா பாபு அவர்களே, என்னோட அருமை நண்பர் இதுக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பான உரை பேசி அமர்ந்திருக்கார் திரு ஆரணி கோகுல் அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஆவடி குமார் அவர்களே, கழக மருத்துவரணி இணை செயலாளர் அண்ணன் ராமசாமி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா ரெட்டலைக்கு வாக்களிக்கலாம், எப்படா அண்ணன் எடப்பாடியாரை சட்டமன்றத்துக்கு அனுப்பலான்னு காத்து கொண்டிருக்கும் பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த நாள் ஒரு சாதாரண நாள் இல்லை. இன்று நம்ம தமிழை பேசுறோம்,
தமிழை சுவாசிக்கிறோம். தமிழன் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறோம். நான் அதற்கு காரணம் இந்த நாள் 1965 அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. தமிழ்ல மும்மொழி கொள்கை தான் இருக்கணும், இந்தியா முழுவதும் இந்தி கட்டாயமாக படிக்கணும் என்று. அன்று பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடக்குது. பொள்ளாச்சியில மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஒரு மாணவன் ஒரு போஸ்ட் ஆபீஸ் மேல ஏறி அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இந்தி வார்த்தைகள் இருக்கு, அந்த இந்தி வார்த்தைகளை பெயிண்ட வச்சு அழிக்கிறாரு. அதை அந்த காவலர் தடுக்கிறாரு, அழிக்க கூடாதுன்னு, கீழே இறங்குங்கன்னு. ஆனா அந்த மாணவன் கேட்கல. ரொம்ப போராட்டம் ரொம்ப உக்கிரமடையுது. அந்த காவல்துறை கோயம்புத்தூருக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, இந்த போராட்டம் ரொம்ப உக்கிரம் அடையுது, யாராலையும் தடுக்க முடியல, ராணுவத்தை அனுப்புங்க. இந்திய ராணுவப்படை அந்த போராட்டத்துக்கு பொள்ளாச்சிக்கு வராங்க. வந்த உடனே அங்க இருந்து போராட்டம் நடத்தின மாணவர்களை கேட்கிறாங்க, நீங்க போறீங்களா இல்ல எல்லாரும் உங்களை சுடட்டுமா? மத்திய அரசாங்கம் நீங்க போராட்டத்தை நிறுத்தலைன்னா சுட சொல்லியிருக்காங்கன்னு. நீங்க சுடுங்க பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. சரம் மாறியாக நம் தமிழர் மாணவர்களே, தமிழ் இளைஞர்களே, தமிழ் பொதுமக்களை அன்றே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் சுற்று கொன்றது. 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. அந்த கூட்டத்துல 4 வயது குழந்தை இறந்து போகுது. நினைச்சு பாருங்க, இங்க நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க. உங்களை போன்றதா அங்க அப்போ இருந்த தாய்மார்கள் அந்த அம்மாவை நினைச்சிருப்பாங்க, என் பையன் போயிருக்கான் போராட்டத்திற்கு, சாயந்தரம் வீடு திரும்பி வருவான் அப்படின்னு நினைச்சிருந்த தாய்மார்களுக்கு வந்த செய்தி மரண செய்தி. இப்படி தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்த இந்த காங்கிரஸை முதுகலை ஏற்றி வச்சுன்னு இந்த திமுக அரசாங்கம் சுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணீங்க தமிழுக்கு? நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க? கருணாநிதி சொல்றார், நான் தமிழுக்காக போராடி ரயில்வே ட்ராக்ல தலையை வச்சேன். அவரு தலையை வச்சது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். அப்பத்துல இருந்து ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த கும்பலையும். இன்னைக்கு இந்த குட்டி தத்தி உதயநிதி ஸ்டாலின் வந்துறாரு. அவரு போடுறாரு டிஷர்ட்ல ஹிந்தி தெரியாது போங்கடான்னு. உங்களுக்கு அப்பனுக்கும் உனக்கும் தமிழே தெரியாது, நீங்களே ஹிந்தி தெரியாது போடா. ஆனா இன்னைக்கு இந்த வீர வணக்கனால மொத்தம் அதிமுக, திமுக, மதிமுக 3 கட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா இந்த வீர வணக்க நாளை கொண்டாடும் தகுதி வாய்ந்த ஒரு இயக்கம்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் சொல்றேன் பார்த்துக்கோங்க. தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும் என்று புரட்சி தலைவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்க. அதுக்காக 1000 ஏக்கர் நிலம் வழங்கினார். தமிழுக்காக 3வது உலக சங்க மாநாடை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டுற நம்ம புரட்சி தலைவி அம்மா. தமிழுக்காக ஒரு நாள் வேணும், தமிழ்நாடு என்ற நாளை அறிவித்தார் நம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். இதெல்லாம் தமிழுக்கு செய்தது. இப்போ உன்னை சொல்ற ஸ்டாலின் ஆகுனா அவர் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க மாணவர்கள்லாம். அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாணவர்கள் அவர் அப்பான்னு கூப்பிடுறாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அவருக்கு. நான்லாம் பள்ளிக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது பேக் மாட்டியிருப்பேன், கையில நோட் இருக்கும், இல்ல பவுச் இருக்கும், எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுல மிஞ்சி போனா ஒரு போன் இருக்கும், ஒரு கீபேட் போன் இருக்கும், இல்ல பக்கத்து வீட்டு அக்கா போன் வச்சிருப்பாங்க. போன் வாங்கி, அம்மா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டேன், நான் டியூஷன் போறேம்மான்னு சொல்லுவோம். அதன் பிறகு என்ன போவோம், டியூஷன் போவோம், படிப்போம். அப்பெல்லாம் எங்களோட சிந்தனை மொத்தமும் படிப்பு படிப்பு படிப்பு. படிக்கிறோமோ இல்லையோ படிக்கிற மாதிரி நடிக்கிறதாச்சும் செய்வோம். ஆனா இப்போ இருக்க இந்த திமுக அரசாங்கத்துல மாணவர்கள் கையில புஸ்தகங்களா இருக்கு. புஸ்தகங்கள் இருக்க வேண்டிய கையில கஞ்சா பொருட்களும் சாராயமும் பட்டா கத்தியும் இருக்கு. போன மாதம் இந்த திருத்தணி ட்ரெயின்ல போற ஒரு வட இந்திய நண்பரை 5-6 மாணவர்கள் சரமாரியா வெட்டுறாங்க போதையில. அந்த மாணவர்கள் மேல தப்பா இல்ல அந்த போதை மேல தப்பா இல்ல அந்த போதையை அனுமதிக்கிற இந்த திமுக அரசாங்கம் மேல தப்பா? இதெல்லாம் கேள்வி கேட்டா மாசு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல எங்கேயுமே கஞ்சாவே இல்லையா. ஏன்னா அவர் தான் எல்லா பாட்டிலும் செக் போஸ்ட் போட்டு பிடிக்கிறாரு. உங்க திருவள்ளூர்ல இருந்தா கூட சொல்லுங்க, அண்ணன் கிட்ட சொன்னாரு செக் போஸ்ட் போட்டு நின்றுப்பாரு மாசுபிரமணியன், எல்லாத்தையும் கஞ்சா புடிச்சுன்னு போயிடுவார். ஒரு நாளும் போன வாரம் வேளச்சேரியில ஒரு உணவு டெலிவரி பண்ற ஒருத்தர், அவரை அங்க இருக்க இளைஞர்கள் பட்டாக்கத்தோட வெட்டுறாங்க. எங்க திரும்பினாலும் பட்டாக்கத்தி தான், வாயை திறந்தா வாயில வெட்டுறாங்க. அப்படி கஞ்சா போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா
எந்த ஆட்சியில மாணவர்களுக்கு நம்ம அம்மா இருக்கும்போது பிரைவேட் ஸ்கூலுக்கும் பப்ளிக் ஸ்கூலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஸ்கூலுக்கும் நீங்களா பார்த்துருப்பீங்க. எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களா ஏழை மாணவர்களா இருப்பாங்க. அந்த ஏழை மாணவர்களால சுலபமா லேப்டாப் வாங்க முடியாது, பள்ளி கல்வி அவங்களால பயில முடியாது. அந்த நிலைமையில் இருக்கும்போது நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா மடிக்கணினி திட்டத்தை வழங்கி எந்த மாணவர்களை யாரால படிக்க முடியாது நினைச்சாங்களோ அந்த மாணவர்களை இன்னைக்கு அம்மா மடிக்கணினி திட்டம் மூலம் படித்து இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனில நல்ல பொறுப்புல இருக்காங்க. ஆனா இந்த திமுக அரசாங்கத்தில் படித்த மாணவர்கள் எங்க இருக்காங்க? புழல் சிறையிலையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும். எதுங்க திட்டம்? நான் அப்பப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது என் நண்பர் எப்பவுமே கேட்பாரு, ஏன்டா எப்ப பார்த்தாலும் இந்த டிக்கெட் செக் இந்த டிடிஆரும் பார்த்தா ஏன்டா ஒரு மாதிரி வெறுப்பா பேசுற? எப்பவுமே நீ எல்லாரும் நல்லா தானே பேசுவ, நல்லா படிப்ப, எப்பவுமே நல்லா பழகுவ எல்லார்கிட்டும், ஏன் நீ இப்போ இந்த மாதிரி பேசுறேன்னு. திருவாரூர்ல இருந்து ஒரு ரயில் வந்தது. அன்னைக்கு அந்த டிடிஆர் அந்த போயிட்டு அந்த கக்கூஸ் பக்கத்துல இருந்த ஒருத்தனை பிடிச்சி அங்கே இறக்கி விட்டு இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்ற காரணத்தினாலதான் அந்த டிடிஆரை நான் மறுக்க வேண்டியதா இருக்கு. அப்பேற்பட்ட கடுங்கோல் ஆட்சி கொடுத்திருக்காங்க இந்த திமுக அரசாங்கம். எப்பவுமே புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். அவர் சொல்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இயக்கம் இன்னைக்கு யார் கையில இருக்குதுன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன் யார் கையில இருக்குன்னு. அண்ணன் எடப்பாடியார் 2017 முதலமைச்சர் ஆகும்போது இந்து நாளிதழில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. He is an accidental leader. அதாவது என்றால் அவர் ஒரு விபத்து மூலமாக முதலமைச்சர் ஆனார். அதே நாளிதழ் 2019 சொல்றாங்க he is a survivor. அவர் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதே நாளிதழ் 2021 சொல்றாங்க he is a leader. இவர் தான் தலைவர் தமிழ்நாட்டிற்கு என்று. அதான அவர் தான் எடப்பாடியார், அவர் கையில தான் கட்சி இருக்கு. 18 வயசுல இந்த கட்சியில இணைஞ்சு இனி வரைக்கும் இந்த கட்சிக்கு உறுதுணையாகவும் இந்த மக்களுக்கு உறுதுணையாகவும் இருக்காரு. அவர் தான் எங்க தலைவர். தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வந்து நெல்மணிகள் பாதிக்கப்படும் போது 75 வயதாக எங்க தலைவர் வேஷ்டியை மடிச்சு கட்டி அந்த இடத்துல இறங்கி போறாருங்க. அவர் எங்க தலைவர், அவர் தான் எங்க தலைவர். உங்களை மாதிரி வீட்டுல உட்காந்து உன்னை பார்க்க வந்த உன் கட்சிக்காரன் இறந்து போனவன ரெசார்ட்ல கூப்பிட்டு பாக்குற, குடும்பத்தை கூப்பிட்டு பாக்குற தலைவர் இல்லை எங்க தலைவர். சொல்றாங்க புரட்சி தமிழர் என்ன செய்தார், அவர் எப்படி இப்போ வர வாக்குறுதிகள் வழங்கிட்டாங்களே கொடுத்துருவாரா? ஐயோ திமுக ஒரு சைடு காப்பி அடிக்கிறாங்க சொல்லி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன் 2000 ரூபாய் அண்ணன் ஆட்சி அமைந்தவுடன் இந்த திமுக மாதிரி 28 மாசம் கழிச்சு சட்டசபையில அண்ணன் கத்தி அப்புறம் கொடுத்தாங்களே அந்த மாதிரி கிடையாது. என் நண்பர் சொன்ன மாதிரி பச்சை சேலை அக்காவுக்கு ஒருத்தருக்கு மஞ்சள் சேலை அக்கா கொடுக்காம போறதா ஆட்சியும் கிடையாது. அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் அண்ணன் ஆட்சி அமைந்தவுடன் 3-4 மாதத்தில் எல்லாரோட வங்கி கணக்கிலும் வந்து சேரும். இது சாத்தியமான சாத்தியம். கொரோனா பேரிடருங்க, உலகத்தை ஆட்டி படைச்சது கொரோனா. யாரால் ஆட்சி பண்ண முடியுதா? அன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானமே கிடையாது. அந்த நேரத்துல இலவசமா ரேஷன்ல பொருட்கள் வழங்கினார். அம்மா உணவகத்துல இலவசமா உணவகம் வழங்கினாங்க எல்லாருக்கும். கவர்மெண்ட்ல வேலை செய்யற அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் சம்பளம் மாதம் போதும் போய் சேர்ந்தது. அந்த நேரத்திலும் ஆட்சியை காப்பாற்றியவர் நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அப்போ இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்ரு கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். மகளிருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அவர் கொடுப்பாரு, செய்யணும்னு நினைச்சா அவர் யாராலையுமே தடுக்க முடியாது. அதுதான் நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இந்த திமுக அரசாங்கம் இப்ப இருக்கு ஒரு நாடகத்தை ஒண்ணு போட்டிருக்காங்க, அம்மா இருந்திருந்தால். நீங்க தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நம்மளுக்கு பசிக்குதுன்னா நம்ம கூட இருக்க யாருக்கு தெரியும்? நம்ம அப்பாவுக்கு தெரியுமா? நம்ம அம்மாவுக்கு தெரியுமா? இல்ல நம்ம நண்பர்களுக்கு தெரியுமா? நான் பசியில இருந்தா என் முகத்தை வைத்து கண்டுபிடிக்கிறதுனா எங்க அம்மா தான். அந்த மாதிரி தமிழக மக்கள் பசியில வாழ்றாங்க என்று அவங்க மூஞ்ச வைத்து கண்டுபிடித்த அம்மா உலகம் என்ற திட்டத்தை ஆரம்பித்தார். அந்த திட்டத்தை இன்னைக்கு மூடிட்டு சென்னை மேயர் சொல்றாங்க அதுல ப்ராஃபிட் இல்லை, அது லாஸ்ல போகுதுன்னா அடையார் ஆனந்த பவன் சரவண பவன் நடத்திட்டு இருக்கோம். அம்மா ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். காலையில 1 ரூபாய் ஒரு இட்லி சாப்பிட்டோமா, மதியானம் சாம்பார் சாதம் 3 ரூபாய் வாங்கி சாப்பிட்டோமா, நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டு வீட்டுக்கு போடும். அந்த மாதிரி அம்மா ஏழை குழந்தைகளுக்காக
இப்பெல்லாம் நினைச்சு பாருங்க, தாலிக்கு தங்கம் திட்டத்தை இந்த திமுக முடக்கி வச்சிருக்கு. இனி ஒரு சவரன் எவ்வளவுமா தங்கம்? 96 1 லட்சம் ரூபாய் வச்சா 1 லட்சம் 1.5 லட்சமா ஏத்தின பாருங்க. 1,15,000 அன்னைக்கு அம்மா தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ண முடியலன்னு அந்த அம்மா வருத்தப்படும் போதெல்லாம், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, நான் பெண் குழந்தையை பெற்றுட்டேனே கஷ்டப்பட்டு, ஏன்டா பெண் குழந்தை பெற்றோம், பெண் குழந்தை பெற்றதே ஒரு சாபம்னு நினைத்த காலத்துல தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்து, நீ போ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அம்மா வீட்டுக்கு சீரா வரும், தாலிக்கு தங்கம் காசும் வரும். நாங்க அந்த திட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக சிறப்பான ஒரு இது என்னன்னா, பள்ளி முடித்திருந்தால் 25,000 ரூபாய் ரொக்கமும் 1 சவரன் தங்கமும், நீ கல்லூரி முடித்திருந்தால் 50,000 ரொக்கமும் 1 சவரன் தங்கமும். இப்ப பள்ளி முடிச்ச மாணவிக்கு என்ன தோணும், நம்ம 3 வருஷம் படிச்சா நம்மளுக்கு 50,000 தருவாங்க. இப்போ இதுல அவங்களுக்கு 50,000மும் கிடைச்சது, அவங்க கல்வியில முன்னேற்றமும் கிடைச்சது. இதானா சார் திட்டம்? இந்த திட்டத்தை மூடிட்டு மாதம் தோறும் மகளிர் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குறாராம். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துல முடிய போயிடும். அதுல இவனுல பாதி சாப்பிட்டுருவானுங்க. இந்த மாதிரியான ஆட்சியை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் வருகின்ற 2026 மே மாதத்தில் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்பேன் என்று ஒரே குரல் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒலிக்க வேண்டும். அந்த குரல் ஒலித்தால் மட்டும்தான் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடிய வேண்டும், நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டும். அதெல்லாம் வேணும்னா அண்ணன் எடப்பாடியார் வேணும். அவர் இருந்தா மட்டும்தான் இதுக்கு சாத்தியம். எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி, வணக்கம். சொன்னாரு, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு, அதோட மக்களுக்கு முடிவு சொன்னாரா? முடிச்சிட்டாரா? நம்ம கதையெல்லாம் 4 வருஷத்துல முடிச்சிட்டாரா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். கதையை முடிக்கிறேன் முடிச்சிட்டாரு. அவர் சொன்னதை செஞ்சிருக்காரு. நான் கதையை முடிப்பேன்னாரு, முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பாருங்க எத்தனை பொய்யான வாக்குறுதி. அதிமுக ஆட்சியில் அப்படியா? இப்போது கூட எங்க அண்ணன் எடப்பாடியார் சிறப்பான 5 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் திமுக ஆட்சியில வாங்குறீங்க. எல்லா பெண்களுக்கும் கிடைக்குதா? எங்க அக்கா பச்சை புடவை கட்டியிருந்தா கிடையாது, மஞ்சா புடவை கட்டியிருந்தா கன்ஃபார்ம், கனகாம்பரம் பூ வச்சா கிடையாது, மல்லிப்பூ வச்சா கிடைக்குதா? நீங்க சொல்லுங்க. எதிர் வீட்டுல இருக்கிற அமுதாக்கா வாங்குது, பக்கத்து வீட்டுல இருக்கிற சாந்தி அக்கா வாங்குது, நம்ம வீட்டுல இருக்கிற செல்வி அக்காக்கு 1000 ரூபாய் இல்லை. என்னடான்னு கேட்டா தகுதி இல்லைன்றான். அவன் புருஷன் போட்டு பலார் நடிக்கிறான். பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு தகுதின்றான், உனக்கு தகுதி இல்லைன்றான். நடக்குதா இல்லையாமா? யோசிச்சு பாருங்க. நீ என்னடா சொன்ன? நான் ஆட்சிக்கு வந்தா எல்லா மகளிருக்கும் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன பாங்க? அது அண்ணன் எடப்பாடியார் அப்படி சொல்ல, அனைத்து மகளிர் அனைத்து குடும்ப தலைவிக்கும் நான் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 2000 கொடுப்பேன் இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நீங்களாம் கவலையா பட வேணாம். அடுத்து அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தோடனே மாதந்தோறும் 2000 வாங்க போறோம். 1000 ரூபாய் என்னமா பண்ண முடியும்? 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்க முடியுதா? அக்கா சொல்லுக்கா, 1 கிலோ ஆட்டுக்கறி எவ்வளவுக்கா வாங்க முடியுது? 1000 ரூபாய். இன்னைக்கு ஆட்டுக்கறி 900 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாலும் அரிசி பருப்புக்கு எங்க போறது? இன்னைக்கு விலைவாசி எந்த அளவுக்கு இருக்குது? அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் மக்களுக்காக செய்யக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் மக்களுக்காக சேவை ஆற்றக்கூடிய ஒரே தலைவர். எல்லா இடத்துக்கும் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவாரு. நம்ம சொல்லுவோம், கேட்காமையே செய்யக்கூடிய தலைவர் அண்ணன் எடப்பாடியார். ஏன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மதத்துல சொல்லுவோம், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவது இல்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிறிஸ்துவ பெருமக்கள் சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. அது போல இந்து மதத்துல சொல்லுவாங்க, கேட்டதெல்லாம் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு. இந்த 3 மதத்தையும் ஒரே மதமாக பார்த்து கேட்டாலையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். கொடுத்தாரா? எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியில விலைவாசி முட்டி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சண்டை சிரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை. அதுவும் இந்த மாவட்டம் ஃபேமஸ். ஆந்திராவுக்கு அருகாமையில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் கஞ்சாக்கு ஃபேமஸ். அங்க வளையுது, வாங்கிட்டு வந்து விற்கிறான். நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ஒருத்தன் வந்து ஆந்திரா போய் சுத்தி பார்த்துட்டு கடா ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அங்க கஞ்சா பொட்டில் வாங்கி வந்துட்டுக்கிறான். அவன் அம்மா வந்து சட்டப்பையில வச்சிருந்துருக்கான். சட்டையெல்லாம் துவைக்கிறதுக்கு எடுக்கும்போது ஏதோ பொட்டலம் மாதிரி இருக்கு, கஸ்தூரி மேட்டி பழகுது அப்படின்னு அந்த அம்மா நினைச்சுக்கினேன். கஸ்தூரி மேட்டி பச்சை கலர்ல தான் இருக்கும். அது நினைச்சுன்னா அவங்க வீட்டுல கறி குழம்பு வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா உப்பு காரம் கம்மியா போச்சான்னு தெரியல. சரி கஸ்தூரி மேட்டி கொஞ்சம் போட்டு உள்ளாம், நல்லா இருக்கு டேஸ்டான கஸ்தூரி மேட்டி போட்டுக்குது. போட்டு அவங்க அப்பா சாப்பிட்டாரு, பையன் சாப்பிட்டான். எல்லாம் அப்படியே ஆடுறான். என்னடான்னு பார்த்தா கஞ்சா.
கஞ்சா வாங்கி வந்துட்டு இது என் அன்பு தாய்மார்களே, சிரிப்பதற்காக கிடையாது, சிந்திக்க வேண்டும். இந்த ஆட்சியில பட்டி தொட்டி வரைக்கும் கஞ்சா இருக்குது. ஸ்கூல் படிக்கின்ற மாணவிகள் கையில இன்னைக்கு இருக்குது. அதிமுக ஆட்சியில ஸ்கூல் பையன் பாக்கெட்ல என்னடா இருந்துச்சுன்னா பென்சில் பேனா இருந்துச்சு. இன்னைக்கு ஆன்ஸ் இருக்கு, கூலிப்பு இருக்குது, கஞ்சா இருக்குது. வாத்தியாரெல்லாம் மாணவனை அடிச்சா அதிமுக ஆட்சி, இன்னைக்கு மாணவன் போய் வாத்தியார பலர்னு அடிச்சா திமுக ஆட்சி. நடக்குதா? இரண்டாயிரம் பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்புக்கு பல காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறீர்கள், பெண் சகோதர காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறீர்கள். இதே திமுக ஆட்சியில் வர முடியுமா? திமுக பொதுக்கூட்டத்துக்கு வர முடியுமா? நம்ம விருகம்பாக்கத்துல பொதுக்கூட்டம் நடந்துச்சு. திமுகல சிறப்புரை ஆற்றுவதற்கு யார் வந்ததுன்னா எங்க அக்கா கலியுக கண்ணகி கனிமொழி அந்த அம்மா வந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு காவல்துறை அதிகாரிகள், பெண் காவல்துறை அதிகாரி வந்தாங்க. இடுப்பு பிடிச்சிகள் தான் திமுக. இன்னைக்கு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண் காவல்துறை அதிகாரிக்கே அது நிலைமைனா நம்ம வீட்டு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா? 10 வயசு பச்சிலம் குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது, பங்கு போன பாட்டிக்கும் பாதுகாப்பு. பாட்டி கூட விட மாட்டான்டா பாவிகள் அந்த ஆட்சியில. என்னடா பாவம் பண்ணாங்க அந்த பாட்டி? 96 வயசு பாட்டி என்னடா பாவம் பண்ணாங்க? ஓடுற ரயில்ல வேலூர்ல இருந்து சேலம் போகும்போது ஓடுற ரயில்ல கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யறான். அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் சிறப்பான முறையில படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து போனாலும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே போக முடியும். அப்படி அந்த காலேஜுக்குள்ள போய் படிக்கிற பெண்ணை பாலியல் தொல்லை கொடுக்குறான். யாரா கொடுக்குறான்னா திமுக காரர். நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் கிடையாது, உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர், மராத்தான் ரேஸ் ஓடுற அமைச்சர். அவர் போய் அவன் வீட்டுல பிரியாணி சாப்பிடலாம். எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில கேடு கட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் யோசித்து பார்க்கணும். ஒரே ஒரு கதையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பு தாய்மார்களே, வாக்காள பெருமக்களே, 5 பேரு ஒரே ஏரோப்ளேன்ல வெளிநாட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, பிளைட்ல போயிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா பாரத பிரதமர் ஒருவர், இன்னொருத்தர் யாரான்னு கேட்டீங்கன்னா MS தோனி, மகேந்திர சிங் தோனி, சென்னை அணியினுடைய கேப்டனாக இருந்தவர், இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்தவர் அவர். மூணாவது யாரா நம்ம பொம்மை முதலமைச்சர், இந்த சாவி கொடுத்தா டக் 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 டக்குன்னு தட்டிக்கிட்டு ஸ்டாலின் தட்டிக்கிறாரு பாருங்க அவரு. 4வது யாரானா மக்கள் முதல்வர் எடப்பாடியார். 5வது யாரானா 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் பையன். 5 பேர் ஒரே விமானத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, பிளைட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு விமானம் வந்து கோளாறு ஆயிடுச்சு, தரை இறங்காது, கடல்ல விழப்போகுது. எல்லாரும் பேராசூட் மாட்டு குச்சிருங்கன்னு பைலட் சொல்றாரு. பார்த்தா 5 பேர் போற பிளைட்ல 4 பேராசூட் தான், 4 பேராசூட் தான் இருக்குது. அதுக்கு பாரத பிரதமர், நான் தான் நாட்டினுடைய பிரதமர், இந்திய நாடே என் கையில இருக்கு, நான் போகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேராசூட் மாட்டுல பிடிச்சிடுறாரு. 2வது தோனி, வரப்போற உலகை கோப்பையில என்னுடைய ஆலோசனை பெற்று இந்திய அணி ஜெயிக்கணும், நானும் முக்கியமானவன் சொல்லிட்டு அவர் ஒரு பேராசூட் மாட்டுல பிடிச்சிடுறாரு. அடுத்து 3வது நம்ம பொம்மை தத்தி ஸ்டாலின், அவரு என்னன்னே சொல்ல அவர் பாட்டுன்னு பிடிச்சிடுறாரு, ஒண்ணு மாட்டிக்கணும். 4வது ஒண்ணு தான் இருக்குது, எடப்பாடியார் இருக்கிறாரு, 4ஆம் கிளாஸ் குழந்தை இருக்கான். அங்க எடப்பாடியார் சொல்றாரு, டே கண்ணு, நான் 4.5 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டேன். 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக நிறைவு பண்ணிட்டேன். மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருந்துட்டேன். 72 வயசும் ஆகி போச்சு. நீ போடா கண்ணு, நீ தான் இந்திய, அப்துல் கலாம் சொன்னாரு, இளைஞர்கள் கையில தான் இந்தியாவே எதிர்காலமே இருக்குன்னாரு. நீ படிச்சு நல்ல வேலைக்கு வந்து நீ நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும். நீ போடா கண்ணு, நான் எப்படி போனா பரவாயில்லைன்னு அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு. அந்த குழந்தை சிரிச்சுட்டே சொல்றான், ஐயா நம்ம 2 பேருமே போலாம். அது எப்படிடா தம்பி 2 பேருமே போக முடியும், 1 தான்டா இருக்கு. ஐயா 1 இல்ல, நம்ம கிட்ட 2 இருக்கு. அது எப்படி இருக்கும் 2? 3 பேர் குச்சிட்டாங்களே, 1 தானே கொண்டாங்க. எடப்பாடியார் அந்த குழந்தை கிட்ட கேட்கறான். அந்த குழந்தை சொல்றான், ஐயா நம்ம ஸ்டாலின் தாத்தா இல்ல, ஸ்டாலின் தாத்தா அவர் பேராசூட் நினைச்சு ஸ்கூல் பேக மாட்டுன்னு குடிச்சிட்டாரு. பேராசூட் நினைச்சுக்கிட்டு ஸ்கூல் பேக மாட்டுன்னு குடிச்சிட்டாரு. அதனால நம்ம கிட்ட 2 இருக்குது. நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவை, ஏங்கி நின்று கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை 2026 தாங்கி நிற்பதற்காக நீங்கள் தேவை. 8 கோடி தமிழக மக்களும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வரணும், நானும் போனோம். நீங்க முதலமைச்சராக ஆவணம் ஐயா, நான் பார்க்க வேண்டும் ஐயா, தமிழ்நாடே எண்ணிக்கொண்டிருக்குது ஐயா. அந்த குழந்தை சொல்றான். இந்த மாதிரி ஸ்கூல் பேக மாட்டுன்னு குடிச்சிட்டான். சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கையில ஆட்சியை கொடுக்கலாமா? திருடகிட்டியே சாவியை கொடுக்கலாமா? பூனைகிட்டியே பாலை கொடுக்கலாமா? இனி ஸ்டாலின் கிட்ட ஆட்சியை கொடுக்கணுமா? சொல்லுங்க, கொடுக்கணுமா? அப்படிப்பட்ட கேடு கட்டணும் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஆட்சி வெளிய வேண்டும். வரப்போற தேர்தலிலே
புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இந்த மாவட்ட கழகத்திலே ஆவடி சட்டமன்ற தொகுதியிலும் சரி, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் சரி, யாரை கை காட்டுகிறாரோ 2 தொகுதியிலும் மெகா வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டுமே உங்களுடைய தலை நிமிரும், தாய்மார்களுடைய வாழ்வாதாரம் உயரும். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் நமக்கு அத்தனை திட்டமும் கிடைக்கும். நீங்க எல்லாம் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவர் வென்றெடுத்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். ஒழியட்டும், ஒழியட்டும் திராவிட மாடல் ஆட்சி, ஒழியட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வரப்போற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆகட்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. டைட்டில் பார்க் எடுத்துங்க. பட்டாபிராம் பிரிட்ஜ் உருவாக்கி தந்த இயக்கம் அதிமுக இயக்கம். அது பட்டாபிராம் பக்கத்துல டைட்டில் பார்க் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த. நீ என்ன பண்ண? திமுக ஆட்சியில கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இது மூலத்தையும் விட்டு என்னடா பண்ணா திமுக காரன கள்ளத்தடிச்சுன்றான். இப்படிப்பட்ட அமைச்சர் நமக்கு தேவையா? வந்திருக்கின்ற தாய்மார்கள், பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க எல்லாம் பொங்கலை கொண்டாடிட்டு வந்திருப்பீங்க. பொங்கல் எல்லாம் எப்படிமா பொங்குச்சு? நல்லா பொங்குச்சா? நான் ஒரே ஒரு கதை ஒன்று சொல்றேன். நடந்த சம்பவம் நம்ம அரக்கோணம் பக்கத்துல திருவேலங்காடுன்ற ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். ஒரு தாய் கணவனை இழந்து ஒரு தாய் இருக்கிறாங்க. ஒரு கணவன் அவங்க ஹஸ்பண்ட் டெத் ஆயிட்டாரு. ஒரு அம்மா 2 குழந்தைய வச்சுக்கிட்டு, ஒரு குழந்தை 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஒரு குழந்தை 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த தாய் வளர்த்துட்டு வராங்க. பொங்கல் பண்டிகை வருது. அந்த குழந்தைங்க வந்து கேட்கறாங்க, அம்மா அம்மா என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் பொங்கலுக்கு புது துணி வாங்கிட்டாங்க, எங்களுக்கு புது துணி வாங்கி தாயம்மான்னு அந்த குழந்தை கேட்குது. கேட்கறது கரெக்டு தான், நம்ம பொங்கலுக்கு புது துணி வாங்கித்தாங்க நம்ம அம்மாவை பார்த்து கேட்போம். அந்த மாதிரி கேட்டாங்க. அந்த தாய் சொல்றாங்க, என் கண்ணே, என் செல்லமே, அம்மா கிட்ட பணம் கிடையாதுடா, அடுத்த பொங்கலுக்கு வாங்கி தரேன்டான்னு அந்த அம்மா சொல்றாங்க அந்த குழந்தை கிட்ட. அந்த குழந்தை சொல்றான், வருஷம் இதே தானம்மா சொல்ற, ஒரு நாளாச்சு பொங்கலுக்கு புது துணி வாங்கி கொடுத்தியான்னு அந்த குழந்தை அந்த அம்மா கிட்ட கேட்ட உடனே அந்த தாய் கண் கலங்கி தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு புது துணி கூட பொங்கலுக்கு வாங்கி தர முடியாத வக்கத்தவளா நான் ஆயிட்டேனே தலையில கை வச்சு வீட்டுல ஒரு வாரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செய்தியில ஓடிக்கிட்டு இருக்கு, செய்தி டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த காலம் முதலமைச்சராக அருமை அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாரு. என்ன பண்றாரு? திடீர்னு அறிவிப்பு வருது. பொங்கலுக்கு தமிழகத்தில் உள்ள 2,18,00,000 உறுப்பினர் அட்டைதாரர்களுக்கும் 2,500 ரூபாயும் அறிவித்தார். அதில் கூடவே முழு கரும்பையும் அறிவித்தார். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அரிசி, பச்சரிசி, வெல்லம், சக்கரை எல்லாத்தையும் கொடுத்தாரு. அந்த அம்மா இதை பார்த்த உடனே முந்தானில கண்ணை தொடச்சிக்கிட்டு கடுகு டப்பால இருக்கிற ஸ்மார்ட் கார்டு ரேஷன் அட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா விறுவிறுன்னு ரேஷன் கடைக்கு போயிட்டாங்க. போயிட்டு மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு வர வழியில தான் பெத்த செல்லங்களுக்கு புது துணி எல்லாம் வாங்கிக்கிட்டு, பொங்கலுக்கு படைக்கிறதுக்கு பழம் எல்லாம் வாங்கிக்கிட்டு, பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுல வந்து பொங்கலுக்கு வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களை கூப்பிட்டு, இந்தாங்கடா கண்ணே புது துணி போய் போட்டுன்னு வாங்க, நம்ம பொங்கலை கும்பிடலான்னு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த குழந்தைங்களும் வாங்கிட்டு குளிச்சுட்டு போய் போட்டுட்டு வந்துருச்சு. போட்டுட்டு பூஜை ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. பூஜை ரூமுக்கு போனா விநாயகர் படம், பெருமாள் படம், அத்தனை கடவுள் படமும் இருக்கு. எல்லாத்துக்கும் பூமாலை போட்டிருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கும் பூமாலை போட்டிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல புரட்சி தலைவி அம்மா படத்துக்கும் பூமாலை போட்டிருக்கு. அந்த சின்ன குழந்தை கேட்டான், அம்மா அம்மா எல்லா சாமிக்கும் மாலை போட்டிருக்க, ஏமா எம்ஜிஆர் தாத்தாக்கு மாலை போட்டிருக்கன்னு அந்த குழந்தை கேட்டான். என் அன்பான வாக்காள பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த தாய் சொன்னாங்க, என்ன தெரியுமாமா சொன்னாங்க? செல்லம், உங்க தாத்தா கண்ணாயிரம் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது குடிச்சு கருணாநிதி கொண்டு வந்த சாராயத்தை குடிச்சு என்ன நடுத்தருவுல உங்க ஆயாவையும் என்னைய விட்டு போய் சேர்ந்துட்டாரு. படிக்கிறதுக்கு பணம் கிடையாது, ஒருவேளை சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடையாது, பள்ளிக்கூடமே போக முடியாதுன்னு நினைச்ச காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார். அவர் அறிவித்தார், பட்டி தொட்டில் இருக்கின்ற அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் சத்துணவு திட்டம் கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த திட்டத்துல சாப்பிட்டு பள்ளிக்கூடத்தை படிச்சு வளர்ந்தா கண்ணு. அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போட்டிருக்கேன் அந்த குழந்தை சொன்னான். அதன் பிறகு பெரியவன் கேட்கிறான், சரிம்மா ஜெயலலிதா படத்துக்கு ஏமா மாலை போட்டிருக்கேன்னு அந்த குழந்தை கேட்கிறான். அன்பான தாய்மார்களே, வாக்காள பெருமக்களே, அந்த குழந்தை அந்த தாய் சொல்றாங்க அந்த குழந்தை கிட்ட, டே கண்ணு,
உங்க அப்பா ரமேஷ் இல்ல ரமேஷ், நீ நீ நான் 2 வயசு கை குழந்தை, உங்க தம்பி என் வயிற்றுல 6 மாசம் நிறமாத கர்ப்பிணியா வயிற்றுல உங்க தாத்தா மாதிரியே குடிச்சு நடு ரோட்ல விட்டு போயிட்டாரு. ஆயாவும் செத்து போயிட்டாங்க. எனக்கு வளகாப்பு பண்ணி பார்க்க கூட ஆள் இல்லடா கண்ணு. அப்படி அனாதையா நின்ன அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. நீ அனாதை கிடையாது, உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காது. உனக்கு தாயாக நான் இருக்கிறேன் என்று எனக்கு வளகாப்பு செஞ்சு நீ பிறந்த பிறகு உனக்கு 16 பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தையும் கொடுத்து அரசு மருத்துவமனையிலே சுகர் பிரசவத்தையும் பெற்று உன்னை வளர்த்தண்டாவது நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா புரட்சி தலைவி அம்மா அத்தனையுமே விலை இல்லாம கொடுத்து நம்மளெல்லாம் வளர்த்து ஆளாக்குனாங்க. அதன் பிறகு பள்ளிக்கூடம் முடிஞ்சு போச்சு. நம்ம வீடு ஒழுகுது, மழை காலம், ஆடி ஆவணி வந்துட்டா எந்த கோயில் வாசல்ல போய் படுப்போன்னு தெரியாது. அப்படி வீடு ஒழுகிட்டு இருந்துச்சு. புரட்சி தலைவி அம்மா பசுமை வீடு திட்டம் ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து நம்மள வீட்டை எல்லாம் கட்ட வச்சு இன்னைக்கு நீங்க எல்லாம் வளர்ந்து நிக்கிறீங்கன்னா அந்த தாய் தாண்டா கண்ணு காரணம்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரின்னு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு, சரிம்மா பொங்கலை கொடு சாப்பிடலான்னு அந்த குழந்தை கேட்டு பொங்கலை வாங்கி ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கறான். சரிம்மா கேட்கிறான் அந்த குழந்தை, எனக்கு புது துணி எடுத்து கொடுக்கவே காசு இல்லைன்னு சொன்னிய, இன்னைக்கு பூமாலெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல்லாம் நெய் வீச மனமாற, நம்ம வீட்டுல நெய்யே பார்த்தது இல்லை, முந்திரி திராட்சையே பார்த்தது கிடையாது, நெய் வீசுற பொங்கல் எல்லாம் செஞ்சு கொடுத்தியம்மா, ஏதுமா உனக்கு பணம்? அந்த குழந்தை கேட்டான். என் அன்பான வாக்காள பெருமக்களே, வியாபார பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, அந்த தாய் சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏய் கண்ணே, சாமினா பெரிய சாமி, நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்த 2500 ரூபாயை வாங்கி தாண்டா இன்னைக்கு பொங்கலையே கொண்டாடி இன்னைக்கு நெய் மணக்க முந்திரி திராட்சை போட்டு நான் பொங்கல் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட அந்த தாய் சொன்னாங்க. அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே பொங்கலை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கணுமே அன்பான சொந்தங்களே, அவ்வளவு ஒரு புன்னகை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், குழந்தைகளின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட குழந்தைகளையும் தமிழகத்திலே சிரிக்க வைத்து அழகு பார்த்த ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், மாசற்ற தலைவன், மாணிக்க தலைவன், ஊர் போற்றும் தலைவன், உலகம் போற்றும் தலைவன், உத்தம தலைவன், எங்கள் தலைவன் புரட்சி தலைவர் எடப்பாடியார். மறந்துவிட முடியுமா? இன்னைக்கு பொங்கலுக்கு 3000 கொடுத்துட்டாரு ஸ்டாலின். நீங்க எங்கடா கொடுத்த? நாங்க தாண்டா உங்களை கொடுக்க வச்சோம். எங்க அண்ணன் எடப்பாடி 5000 கொடு, இன்னொரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பாரு. இன்னைக்கு தமிழக மக்களுக்காக சட்டமன்றத்திலும் சரி, வெளியே செய்தியாளர் சந்திப்பிலும் சரி, தினந்தோறும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் இன்னைக்கு 3000 கொடுத்து, நீங்க எங்கடா சாமி கொடுத்த? நாங்க உங்களை கொடுக்க வச்சோம். நீ 3000 கிடையாது, 30,000 கொடுத்தாலும் அடுத்து வரப்போற ஆட்சி அதிமுக ஆட்சி தான். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா பசியில இருக்கணும் சாப்பாடு போடணும், பசியில இருக்கணும் சாப்பாடு போடணும். நீ 4 வருஷமா எங்கடா போன? அப்பெல்லாம் ஐசியூல இருந்தியா? 4 வருஷமா இவர் கிடையாது. இப்ப வந்துட்டாரு தேர்தல் நேரத்துல பொங்கலுக்கு 3000 ஒரு நோட்டீஸ் வேற தூக்கின்னு வந்துடுறாங்க. உங்களுடன் ஸ்டாலின். இவ்வளவு நாள் எங்க பாருங்க, எங்களுடன் இல்ல. இவ்வளவு நாள் எங்க இருந்த? ஸ்காட்லாந்துக்கு போயிருந்தியா? இல்ல சுவிட்சர்லாந்துக்கு போய் ஹனிமூன் போயிருந்தியா? இவ்வளவு நாள் எங்கயா இருந்த நீ? 4 வருஷமா இங்கதானே இருக்க. இந்த கிராமத்துல மின்னணு பூச்சி பாத்துக்கிறீங்களா? பகல்ல எல்லாம் மினுக்காது, நைட்ல தான் மினுக்கும். ஸ்டாலின் ஒரு மின்மினி பூச்சி. தேர்தல் வந்துட்டா, எலெக்ஷன் வந்துட்டா மட்டும் தான் மினுக்குவார். அப்ப மட்டும் தான் மக்கள் கண்ணுக்கு தெரியும். அப்ப மட்டும் தான் 3000 கொடுக்கிறது. அப்ப மட்டும் தான் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றது. எப்போதுமே மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே தலைவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியார். இவர்களை விட்டால் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கு பாருங்க, அதிமுக ஆட்சி முடிஞ்சு இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனுதினமும் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது நண்பர்களே, 1937 தொடர்ந்து இந்த மொழி போர் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் சர்க்கார் இந்தியை கொண்டு வந்து தமிழை அழித்துவிட்டு இந்தியை ஆட்சி மொழியாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்து தொடர்ந்து நண்பர்களே 1965 மிகப்பெரிய போர் தமிழ்நாட்டில். அன்னை தமிழை ஒழித்துவிட்டு அன்னை தமிழை இந்த மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்தி இந்தியை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் நண்பர்களே மொழிக்காக வாலிப கால வசந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு
விஷமறிந்து கீழே வாழ்ந்து மொழிக்காக தங்களுடைய எண்ணூரிகளை தியாகம் செய்த தியாகிகளுக்காக இந்த கழகத்தின் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடத்தப்படுகிற மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கமாக இன்னைக்கு பாருங்க, வானம் கூட இன்றைக்கு அந்த தியாகிகளுக்கு அந்த வீர வணக்கம் செலுத்துகிற விதவே இன்றைக்கு வானம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. எண்ணி பார்க்கணும். இருமா, நம்ம தியாகிகளுக்காக நம்ம வீட்டு பிள்ளைங்க அவர்களுக்காக கொஞ்ச நேரம் நினைங்க. மனைவில நின்று நல்லதுதான். ஆமா, உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். மனைவி நினைந்தாலும் கவலை இல்லை. அந்த போராட்டத்திலே சிறையிலே இறந்து காலமுத்துவும் நடராஜனும் சிறையிலே நண்பர்களே காவலர்களுடைய குண்டாம் தடி அடிபட்டு சிறையில வாழ்ந்து போனார்கள். அது மட்டுமில்ல, திருச்சியிலே சின்னசாமி, கோடம்பாக்கத்திலே சிவலிங்கம், மாயவரத்திலே சாரங்க பாணி, விழுகம்பாக்கத்திலே அரங்கநாதன், சிதம்பரத்திலே மாணவன் ராஜேந்திரன், விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, அதே போன்று கோவையில தண்டபாணி, அதே போன்று சத்தியமங்கலத்திலே முத்து, தஞ்சையிலே வீரப்பன், இவரெல்லாம் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து மொழி காத்தார்கள். நண்பர்களே, தமிழுக்காக எனக்கு முன்னாலே பேசிய தம்பிமார்கள் எல்லாம் சொன்னார்கள், தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மும்பை முதலமைச்சராகிற ஸ்டாலின் என்ன செய்தார்? ஆனால் எங்களுடைய தானை தலைவன், தங்க தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழுக்காக நண்பர்களே, தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளை தமிழை கற்க வேண்டும் என்பதற்காக நண்பர்களை சத்துணவு திட்டத்தினை கொண்டு வந்தார். சத்துணவு திட்டத்தினை கொண்டு வருகிற போது நண்பர்களே, அதிகாரிகள் சொன்னார்கள், அதிகாரிகள் சொன்னார்கள், முதலமைச்சர் அவர்களே, இந்த திட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 200 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். 200 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அரசாங்கத்திலே பணம் இல்லை என்று சொன்னாலும், ஒரே ஒரு இது மட்டும் பேசிட்டு முடிக்கணும், அரசாங்கத்திலே பணம் இல்லை என்று சொன்னாலும் என்னுடைய சொத்துக்களை விற்று நான் தருகிறேன் என்று சொன்னார். அப்போது கருணாநிதி சொல்றான், அந்த பணம் தீர்ந்துட்டா என்ன பண்ணுங்கன்னு கேட்டார். அந்த பணம் தீர்ந்துவிட்டால் நானும் என்னுடைய மனைவியோ தமிழகத்தில் இருக்கிற தெருக்களிலே புத்தி எடுத்தாவது சத்துணவு திட்டத்தினை நிறைவேற்றுவது என்று சொன்ன ஒரே தலைவன், தான தலைவன், தங்க தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி பல்வேறு சாதனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக செய்திருக்கிறது என்பதனை சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இழந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர் அணி சார்பில் நடைபெறுகின்ற மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் செலுத்துகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் அன்பு தம்பி டேவிட் ராஜன் அவர்களே, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் இளைஞரணி செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் பி அலெக்சாண்டர் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தலைமை கழக பேச்சாளர்களே, அனைத்து நிர்வாகிகளே, வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்காக தன் இன்னுயிரை நீத்த
அந்த தெய்வங்களுக்காக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நம்முடைய பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க நடைபெறுகிறது. இன்னைக்கு பல்வேறு வகையிலே தமிழகத்திலே பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசு 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற அந்த திமுக ஆட்சி வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண தமிழக மக்களுக்காக 5 முத்தான திட்டங்களை நம்முடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கின்றார். மகளிருக்கு 2000 ரூபாயும், ஆண்களுக்கு நகர பேருந்தில் இலவச பயணமும் மற்றும் வீடு கட்டும் திட்டமும் பல்வேறு அளப்பரிய திட்டங்களை எல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் தேர்தல் அறிக்கையாக முதல் அறிக்கையாக அறிவித்திருக்கின்றார். இன்னைக்கு நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த அவல ஆட்சி, இன்னைக்கு பல்வேறு வகையில திமுக ஆட்சியிலே மக்கள் துன்பங்கள், துயரங்கள், சட்ட ஒழுங்கு இல்லாத ஆட்சி. ஆனால் இந்த ஆட்சியிலே நடைபெறுகின்ற அத்தனை சம்பவங்களையும் நாள்தோறும் அறிக்கையின் மூலமாக, பொதுக்கூட்டத்தின் மூலமாக நம்முடைய பொதுச் செயலாளர் நாள்தோறும் கண்டித்து அறிக்கை விடுகிறார், பேசுகிறார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஏன் அளிக்கவில்லை என்று கேட்கிறார். ஆனால் பொதுச் செயலாளர் ஒருவர் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அம்பத்தூர் அப்புறம் ஆவடி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும். அதற்கு அத்துணை நிர்வாகிகளை துணை நிற்க வேண்டுமாய் உங்கள் பாதம் பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன். அடுத்து நம் மாவட்ட செயலாளர் அவர்கள்.